ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஷாட நவராத்திரியில் நாளை வருகின்ற பஞ்சமி திதியை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது நமக்கு தீராத கவலைகளோ கஷ்டங்களோ அல்லது தீராத கடன் தொல்லையோ அல்லது உடல் ஆரோக்கியமோ தீராத பிணி இருந்தாலோ நம்மை விட்டு அகல இந்த பஞ்சமி திதியை தவற விடாமல் நாம் வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். இந்த பஞ்சமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 29/6/2025 மதியம் 12:58, அதாவது 1 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மதியம் 1 மணி 8 நிமிடத்தோடு முடிவடைகிறது. அதாவது 30ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1 மணி 8 நிமிடத்தோடு முடிவடைகிறது. நாம் 2 நாளும் வழிபடலாம். அதாவது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு வழிபட்டாலும் சரி, அல்லது மறுநாள் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் முடிந்தால் வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு அகலும். வாராகி அம்மனுடைய அருள் ஆசி நமக்கு கிடைக்கும். வாராகி அம்மனின் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்துவிட்டு மஞ்சள் சந்தனம் பொட்டிட்டு பிறகு சிலை இருந்தால் அபிஷேகம் செய்துவிட்டு நாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கூட சிலையோ படமோ இல்லை. நாம் உண்மையான அன்போடு விளக்கேற்றி வைத்துவிட்டு அல்லது மஞ்சளால் பிடித்து வைத்துவிட்டு நாம் விளக்கேற்றி வழிபடலாம். உண்மையான அன்பினால் வாராகி அம்மனுடைய அருள் நமக்கும் கிடைக்கும். முற்காலத்திலும் வாராகி அம்மனை வழிபட்டிருக்கார்கள். ஆனால் நடுவில் நம்ம விட்டுட்டோம். இப்போ எல்லாரும் வழிபடுறாங்க வாராகி அம்மனை. அதாவது முற்காலத்திலலாம் கிராமப்புறங்களில் சப்த கன்னிகளாக ஒரு கன்னியாக வாராகி அம்மனாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ராஜராஜேஸ்வரிக்கு சேனா தளபதியாக இருந்ததாகவும் பிறகு சோழர்கள் காலத்திலேயே வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தஞ்சை கோவிலில் கூட வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும். விவசாயம் செழிக்க அம்மனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இன்றளவும் அப்படித்தான் வழிபடுகிறார்கள். அதாவது ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அல்லவா. ஆடி மாதம் விதை விதைக்கும் போது அம்பாளை வழிபட்டுத்தான் விதை விதைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளையும் பிறகு மாதுளை முத்துக்களையும் பானகமும் நெய்வேத்தியமாக வைப்பார்கள். சில பேர் சித்ரான்னங்கள் கூட செய்வார்கள். நாம் 2 நாட்களும் வழிபடலாம். அதாவது பஞ்சமி திதி 2 நாட்களும் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு வழிபடலாம் அல்லது திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடலாம். அதாவது 1 மணி 8 நிமிடத்திற்குள் பஞ்சமி திதி முடிவடைந்து விடுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்